Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து class 9 ஓட second supplementary the Envious Neighbour அதுதான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம ஸ்டோரி உள்ள போலாமா? In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. One day, as the old flocks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark, bow, 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 wagging his tail violently. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஜப்பானில் நம்பக்கூடிய ஒரு கதை. ஜப்பானோட அதாவது இந்த கிராமியத்தோட பாரம்பரிய கதை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கதை, ஃப்ளாக்ஸ் டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டு நெய்பர்ஸை பற்றினது. நெய்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓல்டு டேஸ், ரொம்ப பழங்காலத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு நேர்மையான ஆனஸ்ட் மேனை வந்து நேர்மையான ஒரு மனிதனும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு பெட் டாக் இருக்குது. ஸோ அந்த பெட் டாக் அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷும் அதே மாதிரி கிச்சன்லேருந்து டிட்பிட்னா கொஞ்சம் இந்த வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, வெஜிடபிள் வேஸ்ட் அந்த மாதிரி, அப்புறம் மீதி போன சாப்பாடு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த டாக்கு போடுவாங்க. அது ஜாலியாக சாப்பிட்டு வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கச்ச ஒரு நாள் இவங்க வயலில் போய் ஒர்க் பண்ணும்போது, அவங்களோட கார்டனில் போய் ஒர்க் பண்ணும்போது இந்த டாகையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து டாக் வந்து அங்கே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் திடீர்னு பார்த்தா டாக் வந்து ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. டாக் வந்து ஸோ வந்து அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஸ்பாட் பார்த்துட்டு பாபான்னு கத்திட்டு அதோட வால் ஆட்டிகிட்டே வந்து அந்த இடத்த சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிது. சம்டைம்ஸ் நம்ம பார்ப்போம்ல, டாக் எதையாவது கண்டுபிடிச்சிதுன்னா அதோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. The old people thought that there must be something nice to eat under the ground. So they bought a spade and began digging. When, lo and behold, the place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. So they gathered the treasure and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and became wealthy people. ஸோ வந்து அவங்க நினச்சிட்டாங்க, சரி இது கீழே ஏதோ வந்து நல்லா சாப்பிட்ற ஐட்டம் ஏதோ இருக்கும் போல், அதனால தான் இது இந்த மாதிரி இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோண்டலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்ட அதில் பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு பீசஸும் சில்வரும் கிடைக்குது. ஸோ அதை பார்த்துனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அங்கே நிறைய வந்து விலை மதிக்க முடியாத பொருள் இருந்தோன்னே அது எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து கொஞ்சம் இந்த புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து தான தர்மம் பண்ணிவிட்டு மிச்சத்தில் கொஞ்சம் அரிசி போடுற ஃபீல்டு, அரிசி வயல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃபீல்ட்னா வந்து கார்ன்னா வந்து சோளம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிலம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் வெல்த்தி ஆகிட்டாங்க, கொஞ்சம் வசதியானவங்களும் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog. Having taken him home, prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனஸ்ட் கப்பல் இருக்க வீட்டு பக்கத்தில் இன்னொரு கப்பல் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்து கோவட்டஸ் அண்ட் ஸ்டிங்கினா வந்து ரொம்ப பேராசையும் கஞ்சத்தனமும் உள்ளவங்க. ஸோ அவங்க என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த டாகை வந்து இவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கடனாக வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு 2 days நாங்கள் வச்சுட்டு தரோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வாங்கிட்டு போயிட்டு அந்த டாக்கு வந்து ஒரு பெரிய விருந்தே கொடுக்குறாங்க. விருந்து கொடுத்துட்டு அந்த டாக் கிட்ட சொல்கிறாங்க, டாக் நாங்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், ஸோ நீங்கள் வந்து அந்த மணி இருக்க பிளேஸை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த டாக் கிட்ட சொல்கிறாங்க. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks from his host, would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross and putting a rope around the dog's neck led him into the garden. But it was all in vain. He let them lead him where they might not sound would the dog utter. He had no bow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. So, thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal over which they had to hold their noses.
Furious at being disappointed, the wicked couple seized the dog and killed him. ஸோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த டாக் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி இதுவே சாப்பிட்டதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டி டாகா. ஸோ வந்து வேறு டாக்லேருந்து அடி மீதியெல்லாம் வாங்கியிருக்கு. ஸோ அதால் இதை வந்து சாப்பிட முடியல ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வந்து அது என்ன பண்ணுச்சுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு டாக் கழுத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அதை கார்டன் ஃபுல்லாக சுற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எந்த இடத்துல நின்று கத்துதுன்னு பார்க்கலான்னு. பட் ஆனால் அந்த முயற்சி வந்து வேஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னா வந்து அப்படி ஒரு சவுண்ட் அது பண்ணவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப கோவமாக இருந்தாங்க. அட்லீஸ்ட் அது வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுமா அப்படின்னு அந்த கார்டனை சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த டாக் என்ன பண்ணிச்சு, ஒரு இடத்துல இருந்துட்டு ஸ்டிஃப்னா அது வந்து ஸ்மெல் பண்ணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிச்சு. அதை பார்த்தோன்னே இவங்க இதுதான் லக்கி பிளேஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தோண்டியிருக்காங்க. பட் அங்கே ஒன்றுமே கிடைக்கல, வெறும் தூசியும் இதுவும் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டாகை அடித்து கொண்டுட்டாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with delicate food, he burnt incense and adored the grave with flowers, and as he shed tears over his lost pet. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் மேன் ஆனஸ்ட் மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா நம்ம டாக் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டாக் இன்னும் வரல சொல்லிட்டு இவர் போய் வந்து டாகை கூப்பிட போகிறாரு. போய் கேட்டால் அந்த ஓல்டு மேன், அதாவது விக்கட் ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி அடித்து கொன்னுட்டு பைன் ட்ரீயோட ரூட், அதோட வேரில் வந்து அதோட அடியில் வந்து நாங்கள் வந்து புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓல்டு மேனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவர் அழுதுகிட்டே போயிட்டு அந்த பரி பண்ணதா சொன்ன அந்த பைன் ட்ரீ கீழே போயிட்டு கொஞ்சம் ஃப்ளார்ஸ், அப்புறம் வந்து ஊதுபத்தி எல்லாம் வைப்போம் இல்லையா, நம்ம வந்து இறந்தவங்களுக்கு நம்ம வந்து படையல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஃபுட் எல்லாம் வந்து அங்கே வச்சுட்டு அழுதுட்டு வராரு. That night, when the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, said, "Cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it, thinking of it as if it were myself." ஸோ வந்து அன்றைக்கி நைட்டு இவன் இந்த குட்மேன் வந்து தூங்கும்போது டாக் வந்து அவரோட கனவில் வந்துட்டு, நீங்கள் எனக்காக கொடுத்த சாப்பாடு என் மேலே காமிச்ச கருணைக்கெலாம் ரொம்ப நன்றி. ஸோ வந்து நான் என்ன புதைச்சிருக்க மேலே இருக்க அந்த பைன் ட்ரீயை வெட்டி ஒரு மோட்டர்னால் வந்து நம்ம இந்த மாவு அரைப்போம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து மோட்டார் சொல்லுவோம். நம்ம மிக்சி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த காலத்தில் மோட்டார். ஸோ வந்து அதை மிக்சியாக அதை ஒரு மோட்டாராக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து நானே அதில் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The old man did as the dog had told him to do, and made a motor out of the wood of the pine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. When the wicked old couple saw this, they came to borrow the motor. But no sooner did they try to use it, all their rice turned into filth. So in a fit of rage, they broke the mortar and burnt it. But the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து அந்த டாக் சொன்ன மாதிரியே அந்த பைன் ட்ரீ எடுத்து வந்து மோட்டாராக பண்ணி யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணுறச்ச பார்த்திங்கன்னா அதில் ரைஸ் போட்டு அரைக்க கீழே வர அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சம் ரிச் ட்ரெஷர், அதாவது கோல்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் விலை மதிக்காத பொருளாக வந்துச்சு, விலை மதிக்கிற பொருளாக வந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கெட் கப்பல் இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி அந்த மோட்டரை வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட அரிசி அதில் போட்டால் எல்லாமே வந்து சக்கையாக வந்துருச்சு, அதாவது எதுவுமே யூஸ் இல்லாத மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு கோவத்தில் அவங்க அந்த மோட்டரை உடச்சி எரிச்சிட்டாங்க. இந்த கோல்டு மேனுக்கு ஒரு சஸ்பெக்ட், ஒரு வேளை இந்த மாதிரி ஏதோ நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நினப்பில் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, ஏன் வந்து நம்ம நெய்பர்ஸ் வந்து இது கொண்டு வந்து தரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு வேளை அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது உடச்சி ஏதாவது அதை டேமேஜ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. One night the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on withered trees, the trees would revive and suddenly put out flowers. After saying this, the dream vanished, and the old man, who heard for the first time of the loss of his mortar, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure.
ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு நாள் நைட் வந்து டாக் வந்து அவரோட கனவுல வருது, குட்மேனோட கனவுல வருது. வந்துட்டு இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது அவங்க மோட்டரை வந்து எரிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன சொல்லுது, நீங்கள் வந்து அந்த மோட்டார் எரிச்ச ஆஷஸ், அதாவது சாம்பல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வித் அ ட்ரீ அப்படின்னா வந்து பட்டு போன ட்ரீ மேலே இது பண்ணிங்கன்னா அது சடனாக வந்து பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே ட்ரீம் விட்டு மறைஞ்சு போயிடுது. ஸோ மோட்டரை பற்றி தெரிஞ்சோடனே இந்த ஓல்டு மேன் ரொம்ப அழுதுட்டு அவங்க நெய்பர்ஸ் கிட்ட போய் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஆஷஸையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ வந்து இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அவங்க அந்த ஆஷஸ் எங்கே இருக்குன்னு சொன்னாங்களா, உண்மையிலே டாக் சொன்ன மாதிரி அந்த ஆஷ் போட்டோன்னே பட்டு போன மரம் வந்து பூத்து குலுங்குச்சான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.